கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொகை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஆய்வு செய்த அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் இந்த தொடர்பாக தங்களுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சி இருப்பதாகவும், பள்ளி எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிக்கையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு தெரிவிப்பதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த போலி என்சிசி முகாமில் இருந்த சிவராமனிடம் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்திருக்கின்றன. இதை வெளியில் சொன்னால் கொண்டு விடுவேன் என்று சிவராமன் மிரட்டியிருக்கிறார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி மேலும் சிவராமனை பள்ளி நிர்வாகத்துக்கு அறிமுகப்படுத்திய புவன் என்ற நபரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்ற